Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா எக்ஸல்ல டூப்ளிகேட் வேல்யூஸ் என்ட்ரி ஆகாம எப்படி தடுக்கலாம்ங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க and அதை விட ரொம்ப முக்கியம் இத பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. and நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி all notifications மறக்காம எனேபிள் பண்ணிக்கங்க. Alright, so first of all இங்க நம்மக்கிட்ட ஒரு sample data set பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இதில் இந்த ஸ்டூடெண்ட் ஐடி ரேஞ்ச் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஐடி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் நம்ம நிறைய ஐடி நம்பர்ஸ்லாம் டைப் பண்ணுவோம். அப்படி டைப் பண்ணும்போது யூனிக்கான நம்பர்ஸ் மட்டும்தான், ஒரிஜினல் வேல்யூஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆகணுமே தவிர டூப்ளிகேட் வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆகிடக்கூடாது. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா தடுக்கப்படணும். ஸோ இந்த வேலையை நாம் எதை வச்சு செய்ய போகிறோம்னா டேட்டா டேப்பில் இருக்கக்கூடிய டேட்டா வேலிடேஷனை யூஸ் பண்ணி தான் முடிக்க போகிறோம். பட் நல்லா கவனிங்க, இதில் ஒரு சிலரோட தேவைகள் பார்த்திங்கன்னா மாறும். அதாவது சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் இருக்கும். இப்போ ஒரு 100 செல்லுன்னு வச்சுப்போமே, அந்த குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே மட்டும் பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் வேல்யூஸ் என்ட்ரி ஆகிடக்கூடாதுன்னு இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா அப்படிலாம் கிடையாது, என் டேட்டா எவ்வளோ வேணாலும் க்ரோ ஆகும், நான் 2000 டேட்டா 4000 டேட்டா கூட நான் டைப் பண்ணிட்டே போவேன், எவ்வளோ டைப் பண்ணாலும் அந்த ரேஞ்சுக்குள்ளே டூப்ளிகேட் வேல்யூஸ் பார்த்திங்கன்னா என்ட்ரி ஆகாமல் தடுக்கப்படணும். அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சாக, அந்த குறிப்பிட்ட ரேஞ்சை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா வேலிடேஷனில் ஃபார்முலாவை நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். இல்லை எவ்வளோ வேணாலும் என் டேட்டா க்ரோ ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், நீங்கள் எந்த டேட்டா செட்டுக்கு எந்த ரேஞ்சுக்கு நீங்கள் டேட்டா வேலிடேஷன் அப்ளை பண்ண போகிறீங்களோ தயவு செஞ்சு அந்த டேட்டா செட்டை முன்னாடியே என்ன பண்ணுங்கள், ஆஸ் அ டேபிளாக கன்வெர்ட் பண்ணிடுங்க. ஏற்கனவே டேபிளாக இருக்குன்ற பட்சத்தில் பிரச்சனை இல்லை. இல்லைனா அந்த டேட்டா செட்டை Ctrl+T கொடுத்து ஆஸ் அ டேபிளாக கன்வெர்ட் பண்ணுங்கள். இப்படி கன்வெர்ட் பண்ணுறதுனால புதுசாக நாம் ஏதாவது ஒரு டேட்டா என்ட்ரி பண்ணும் போது பார்த்திங்கன்னா அந்த டேபிள் க்ரோ ஆகும். டேபிள் க்ரோ ஆகும் போது நாம் அப்ளை பண்ணியிருக்கிற அந்த டேட்டா வேலிடேஷனும் பார்த்திங்கன்னா க்ரோ ஆகும். அப்போ நீங்கள் 2000 டேட்டா இருக்கும் போதாக இருந்தாலும் சரி, இல்லை 4000 டேட்டாவுக்கு போனாலும் சரி, கரெக்டாக அந்த ரேஞ்சில் டூப்ளிகேட் வேல்யூஸ் என்ட்ரி ஆகிறத தடுக்க முடியும். ஸோ இதை மட்டும் Ctrl+Z கொடுத்து ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இதை அன்டூ பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் எந்த டேட்டா செட்டுக்கு டேட்டா வேலிடேஷன் அப்ளை பண்ண போகிறீங்களோ தயவு செஞ்சு அதை ஆஸ் அ டேபிளாக கன்வெர்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ, கரெக்டாக இந்த 10 செல்லுக்குள்ளே மட்டும்தான் எனக்கு வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் வரக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுதுங்கிற பட்சத்தில் கரெக்டாக அந்த 10 செல்லை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக போய் நீங்கள் என்ன பண்ணலாம், டேட்டா வேலிடேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டேபிளை வச்சு பார்த்துடலாம். பிகாஸ் அன்லிமிட்டடாக பார்த்தீங்கன்னா டேட்டா இங்கே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் முதல்ல டேபிளை வச்சு பார்த்துட்டு அண்ட் அதுக்கப்புறமா எம்டி ரேஞ்சில், ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் எப்படி நாம் இந்த சேம் வேலிடேஷனை அப்ளை பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்டூடெண்ட் ஐடியில் பார்த்தீங்கன்னா யூனிக்கான வேல்யூஸ் மட்டும்தான் என்ட்ரி ஆகணும். ஸோ அந்த கம்ப்ளீட் ரேஞ்சை இப்போதைக்கு என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா டேப்பில் டேட்டா டூல்ஸ் குரூப்பில் டேட்டா வேலிடேஷன் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே செட்டிங்ஸில் பார்த்தோம்னா அலோவ் எனி வேல்யூன்னு இருக்கு இல்லையா, அந்த எனி வேல்யூவை நாம் கஸ்டமுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா என்னென்னா ஈக்குவல் டு கவுண்ட்இஃப் அப்படிங்கிற ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம நிறைய வாட்டி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணது உண்டு. ஸோ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நாம் ரேஞ்சை தான் செலக்ட் பண்ண போகிறோம். அதாவது எந்த குறிப்பிட்ட ரேஞ்சில் நமக்கு டூப்ளிகேட் வேல்யூஸ் என்ட்ரி ஆகக்கூடாதோ அந்த ரேஞ்சை முதல்ல நாம் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்ததுக்கப்புறம் நல்லா கவனிங்க, இந்த ரேஞ்சில் 4942ங்கிற இந்த வேல்யூ எத்தனை வாட்டி என்ட்ரி ஆகலாம் அப்படிங்கிற அந்த லிமிட்டை பார்த்திங்கன்னா செட் பண்ணணும். ஸோ நல்லா கவனிங்க, A2லேருந்து A12ங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளே A2 செல்லில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூ, ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க, இந்த வேல்யூ எத்தனை வாட்டி என்ட்ரி ஆகலாம் அப்படிங்கிற லிமிட் பார்த்திங்கன்னா 1 அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ அப்போ A2வில் இருக்கக்கூடிய A2 செல்லில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரே ஒரு வாட்டி தான் என்ட்ரி ஆகலாம் அப்படிங்கிற அந்த லிமிட்டை பார்த்திங்கன்னா நம்ம செட் பண்ணியிருக்கோம். பட் இப்போ என்ன விஷயம்னா, ஃப்யூச்சரில் நாம் அடுத்தடுத்த செல்லில் டேட்டாவை அப்டேட் பண்ணும் போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த செல் ரேஞ்ச், இந்த ரெஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா மூவ் ஆயிரும். ஓகே, கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக இதை ஆஸ் அ அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸால் லாக் பண்ணணும். பட் எப்படி லாக் பண்ணணும்னா, வெறும் A2, அதாவது இந்த ரேஞ்சோட ஸ்டார்டிங் செல் இருக்கு இல்லையா, அதை மட்டும் F4 கொடுத்து ஆஸ் அ அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக லாக் பண்ணுறோம். ஒருவேளை A12லையும் லாக் பண்ணிட்டோம்னா
இதுக்கப்புறம் நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அதெல்லாமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எரர் வர மாதிரி ஆயிரும். கம்ப்ளீட்டாக வேலிடேஷனே பார்த்திங்கன்னா கொலாப்ஸ் ஆகிற மாதிரி ஆகிடும். ஓகே, ஸோ இன்புட் மெசேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு அவசியம் இல்லை, பட் ஒரு எரர் அலர்ட் பார்த்திங்கன்னா கொடுக்குறோம். ஓகே, ஸோ ஸ்டைல் வந்து ஸ்டாப். ஸோ டைட்டிலில் வந்து நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன், சும்மா எரர் அப்படின்னு என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். ஸோ எரர் மெசேஜில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ப்ளீஸ் என்டர் அண்ட் யூனிக் வேல்யூ. ஸோ செட்டிங்ஸ் கொடுத்தாச்சு, இன்புட் மெசேஜ் கொடுக்கல, பட் எரர் அலர்ட் பார்த்திங்கன்னா கொடுத்தாச்சு. ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா கவனிங்க, நாம் வேலிடேஷன் ரூல் அப்ளை பண்ணது இந்த குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு தான் அப்ளை பண்ணோம். ஆனால் புதுசாக ஒரு டேட்டாவை நாம் என்ட்ரி பண்ணும் போது கண்டிப்பாக இந்த டேபிள் பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகும். டேபிள் அப்டேட் ஆச்சுன்னா, டேபிள் க்ரோ ஆச்சுன்னா, டேபிள் அப்டேட் ஆச்சுன்னா வேலிடேஷன் ரூலும் பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகும். ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ ரேஞ்ச் இந்த டேபிள் க்ரோ ஆனாலும் சரி, கண்டிப்பாக அந்த ரேஞ்ச் முழுக்க பார்த்திங்கன்னா எந்த விதமான டூப்ளிகேட் வேல்யூஸும் என்ட்ரி பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு யூனிக்கான வேல்யூ நான் என்ன பண்ணுறேன், என்ட்ரி பண்ணுறேன். ஸோ அது பார்த்திங்கன்னா அக்செப்ட் ஆயாச்சு. ஸோ கவனிச்சிங்களா, இந்த டேபிள் க்ரோ ஆகிருக்கு. ஓகே, ஸோ மறுபடியும் இதே வேல்யூ நான் என்ன பண்ணுறேன், என்ட்ரி பண்ணுறேன், லைக் 4585. பட் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா என்ட்ரி ஆகாது. ஸோ நாம் கொடுத்த அதே எரர் மெசேஜ் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஓகே, ஸோ அப்படியே டூப்ளிகேட் வேல்யூ, யூனிக்கான வேல்யூஸ்லாம் அப்படியே டைப் பண்ணிட்டே போவோம். ஓகே, ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு என்ன ஆகும், அக்செப்ட் ஆகும். ஒருவேளை இதே வேல்யூவை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாங்க எரர் வரது உண்டு. ஸோ அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்வளோ வேணாலும் என்ட்ரி நான் பண்ணிகிட்டே போவேன். எனக்கு குறிப்பிட்ட ரேஞ்செலாம் அந்த லிமிட்லாம் கிடையாது. எவ்வளோ வேணாலும் நான் என்ட்ரி பண்ணிகிட்டே போவேன். அப்போ அந்த எவ்வளோ டேட்டா வந்து அப்டேட் ஆனாலும் எனக்கு டூப்ளிகேட் வேல்யூஸ் மட்டும் அந்த ரேஞ்சில் என்ட்ரியே ஆயிடக்கூடாது. அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் டேட்டாவை நீங்கள் ஆஸ் அ டேபிளாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த வேலிடேஷன் ரூலை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும் போது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக பண்ணிடுங்க. ஜஸ்ட் நம்ம டேட்டா வேலிடேஷனுக்குள்ளே போகலாம். ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா, அந்த ரேஞ்சோட ஸ்டார்டிங் செல்லில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணோம், லாக் பண்ணோம். ஓகே, பட் அந்த எண்டை பார்த்திங்கன்னா நம்ம லாக் பண்ணவே இல்லை. ஸோ அதனால தான் நமக்கு இது என்ன ஆகுது, பர்ஃபெக்டாக அப்டேட் ஆகுது. இல்லை A12 வரைக்கும் தான் அப்படின்னு லாக் பண்ணி தான் வச்சுங்களேன், என்ன தான் டேபிள் க்ரோ ஆயிருந்தாலும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வேலிடேஷன் ரூல் என்ன ஆயிருக்காது, க்ரோ ஆயிருக்காது, அப்டேட் ஆயிருக்காதுன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அந்த செகண்ட் ஆப்ஷனுக்கு வருவோம். ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே மட்டும்தான் எனக்கு டூப்ளிகேட் வேல்யூஸ் என்ட்ரி ஆகக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு 50 செல் வச்சுப்போம். ஓகே, ஸோ எப்படியும் ஃபஸ்ட்டு செல்லில் வந்து ஏதாவது வந்து ஹெட்டிங் வரும். ஸோ அதனால் A2லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், A51 வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ A51, ஓகே ரைட். ஸோ அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டா வேலிடேஷன் அப்ளை பண்ணுறோம். ஸோ டேட்டா டேப்பில் டேட்டா வேலிடேஷன், ஸோ அலோவ் எனி வேல்யூங்கிறத கஸ்டம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்முலாவில் போயிட்டு ஈக்குவல் டு கவுண்ட் இஃப் அப்படிங்கிற ஃபார்முலா எடுத்துக்கலாம், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாட்டி என்னது, A2லேருந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எந்த குறிப்பிட்ட செல் ரேஞ்சுக்குள்ளே நமக்கு என்ன வரக்கூடாது, டூப்ளிகேட் வேல்யூஸ் என்ட்ரி ஆகக்கூடாதோ அந்த ரேஞ்சை நம்ம என்ட்ரி பண்ணியிருக்கோம். பட் என்னென்னா, போன வாட்டி நமக்கு அப்டேட் ஆகணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணோம், அந்த ரேஞ்சோட எண்டு ரெஃபரன்ஸ் A51னா நம்ம அங்கே லாஸ்ட் டைம் என்ன கொடுத்தோம், A12 கொடுத்தோம் இல்லையா. இப்போ அந்த A51 தான் எண்டு செல்லுனா அந்த எண்டு செல்லுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணல, அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக லாக் பண்ணல. பட் இந்த வாட்டி நமக்கு நல்லாவே தெரியும், இந்த குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே மட்டும்தான் வேல்யூஸ் என்ட்ரி ஆகக்கூடாதுன்ட்டு. ஸோ அப்போ கம்ப்ளீட்டாகவே நம்ம என்ன பண்ணலாம், F4 கொடுத்து லாக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே A2ங்கிற அந்த செல்லையை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம். ஸோ வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா லிமிட் பண்ணுறோம், எத்தனை வாட்டி, ஒரு வாட்டி தான் என்ட்ரி ஆகணும் அப்படின்னு லிமிட் பண்ணிவிட்டு இன்புட் மெசேஜ் நான் என்ன பண்ணல, கொடுக்கல. எரர் அலர்ட் இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், சும்மா டைட்டிலில் வந்து சாம்பிள் எரர் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன கொடுக்கலாம், சும்மா யூனிக் வேல்யூ இப்போதைக்கு வேகமாக நான் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். ஓகே, ஸோ யூனிக் வேல்யூன்னு கொடுத்து ஜஸ்ட் ஓகே கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இதில் போய்ட்டு நான் உதாரணத்துக்கு நேம் டைப் பண்ணுறேன்னு வச்சுப்போம், லைக் ஜார்ஜ் அப்படின்னு நான் என்னோட நேம் டைப் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் போய் அங்கே ஜார்ஜ்னு டைப் பண்ணும்போது என்ட்ரி ஆகாது. ஓகே, இல்லை ப்ரோ நம்ம ஒரு வேளை இதை டேபிளாக மாற்றிட்டோம்னா ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், நேம் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். ஓகே, ஸோ நேம் கொடுத்துட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், Ctrl+T கொடுத்து ஆஸ் அ டேபிளாக நம்ம என்ன பண்ணுறோம், கன்வெர்ட் பண்ணுறோம்னு வச்சுப்போம். ஸோ அப்போ யூனிக்கான வேல்யூஸ் டைப் பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் க்ரோ ஆகிட்டே வரும். ஒரு வேளை நம்ம சேம் டூப்ளிகேட் வேல்யூஸை என்ட்ரி பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆக போகிறதில்ல. பட் ஒரு வேளை கரெக்டாக அந்த 51 செல்லுக்கு அப்புறம் என்ன ஆகும். ஸோ இப்போ அதில் கவனித்து பார்த்தீங்கன்னா 50 வரைக்கும் நேம் வந்தாச்சு. ஸோ டேபிளும் பார்த்தீங்கன்னா க்ரோ ஆயிருக்கு. ஸோ 51 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், வேலிடேஷன் ரூல் அப்ளை பண்ணோம். ஸோ இங்கே போயிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், சேம் நேமை டைப் பண்ணுறேன்னும் போது கண்டிப்பாக அங்கே என்ன வரும், எரர் வரும். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே வேணால் ஒரு புதுசாக வந்து ஒரு யூனிக்கான ஒரு நேம் கொடுத்தாச்சு. இப்போ அதே 52ல் போயிட்டு நான் மறுபடியும் ஜார்ஜன் கொடுக்குறேன்னா எந்த விதமான ரூலும் பார்த்திங்கன்னா அப்ளை ஆகாது. ஏன்னா குறிப்பிட்ட அந்த A2லேருந்து A51 வரைக்கும் மட்டும்தான் பார்த்திங்கன்னா
யூனிக்கான வேல்யூஸ் என்னாகும் அக்செப்ட் ஆகுமே தவிர அதுக்கப்புறம் அந்த வேலிடேஷன் ரூல் பார்த்திங்கன்னா வேலை செய்யாது. ஸோ அப்போ ஃபைனலாக நான் சொல்ல வர முக்கியமான விஷயம் என்னென்னா, டேட்டா எவ்வளோ வேணாலும் நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே போவீங்க, அன்லிமிட்டடாக அப்டேட் ஆகிட்டே போகும். ஆனால் டூப்ளிகேட் வேல்யூஸ் என்ட்ரி ஆகக்கூடாது. அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வேலிடேஷன் அப்ளை பண்ணும்போது ரேஞ்சோட ஸ்டார்டிங் செல்லை லாக் பண்ணுங்கள், ரேஞ்சோட எண்டிங் செல்லை லாக் பண்ணாதீங்க. குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே மட்டும்தான் எனக்கு டூப்ளிகேட் வேல்யூஸ் வரக்கூடாது, எனக்கு தெரியும் இந்த ரேஞ்சுக்குள்ளே மட்டும்தான் எனக்கு இது வேலை நடக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் டேட்டா வேலிடேஷன் சேம் ஃபார்முலா தான், இதில் எந்த மாற்றமும் இல்லை. என்ன, ரேஞ்சோட ஸ்டார்டிங் செல்லையும் நீங்கள் லாக் பண்ணணும், ரேஞ்சோட எண்டிங் செல்லையும் லாக் பண்ணணும். பிகாஸ் அந்த குறிப்பிட்ட எண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலிடேஷன் என்ன ஆக போகிறதில்ல, அப்ளை ஆக போகிறது கிடையாது. நல்லா கவனித்து பாருங்கள், A52ங்கிற இந்த செல்லில் டேபிள் க்ரோவாக இருக்குது, வேலிடேஷனும் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிருக்கு. பட் என்ன ஆகலை, வேலை செய்யலை. காரணம் என்னென்னா, நாம் இங்கே என்ன கொடுத்துருக்குறோம், A2லேருந்து A51 அப்படின்ட்டு ரெஃபரன்ஸை லாக் பண்ணிட்டோம். ஸோ அப்போ எக்ஸலில் டூப்ளிகேட் வேல்யூஸ் என்ட்ரி ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. கரெக்டாக அந்த செல் ரெஃபரன்ஸை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா வேலை சிம்பிளாக முடிஞ்சிடும், இல்லைனா எரர் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் எக்ஸல் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.